ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆகா கல்யாணத்துல வந்து வீட்டுக்கு பால் காய்ச்சறதுக்கு எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து எல்லாம் முயற்சி பண்றாங்க. ரொம்ப சிறப்பாவே பால் காய்ச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம கோடீஸ்வரர் என்ன ஐடியா பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரி வாங்க நம்ம பழைய வீட்ல இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துருவோம் பேக் பண்ணி அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூட்டு போறாங்க. ஆனா வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மகாவையும் நம்ம சூர்யாவும் விட்டுட்டு போயிறாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படிங்கிறது அவங்க மனசுல வந்து பட்டிருக்கு. அது வந்து ஆக்சுவலா வந்து நம்ம சூர்யாவுக்கும் தெரியும், நம்ம மகாவுக்கும் தெரியும். இவங்க வந்து அவங்க போனதுக்கு முன்னாடி வந்து ஓரளவுக்கு சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து சின்ன வீட்ல இவ்வளோ காலம் இருந்துட்டோம். இன்னும் பெரிய வீட்லயாச்சும் ஓரளவுக்கு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற ஐடியாவுல இருக்காங்க. ஒரு தடவ ஃபோன் பண்ணி கன்ஃபார்மும் பண்ணிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே அந்த வீட்ல வந்து பொருள பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்துருது. இதுக்கிடையில வந்து இந்த வீட்ல பால் காய்ச்சறதுலேருந்து எல்லா விசேஷத்தையும் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அனாமிகா அப்படியே கேமரால வந்து வீடியோ எடுத்து அத நேரா வந்து நம்ம கௌதம் வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்றாங்க. கௌதம் மட்டும் இல்ல, நம்ம வந்து சித்ரா தேவியும் அத பார்த்துறாங்க. பார்த்துட்டு இப்படி இவ்வளோ சந்தோஷமா எப்படி இருக்க போச்சு அப்படின்ற மாரி அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. மெயினா வந்து இந்த விஷயத்த வந்து எப்படியாச்சும் வந்து அவங்க சந்தோஷத்த கெடுக்கணும். அதுக்கு மெயினா வந்து சூர்யாவையும், நம்ம மகாவையும் இந்த இடத்த விட்டு ஓட வைக்கணும் அப்படின்ற ஐடியாவுல அவங்க இருக்காங்க. அப்போ வந்து அந்த இடத்துல கௌதம் என்ன சொல்றாப்புலன்னு பார்த்தீங்கன்னா, "ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. அவங்கள வந்து என்னையோட வந்து அவங்க கண்டிப்பா சூர்யா வந்து டாப்ல வர முடியாது. அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது, அவங்கள நம்ம வீட்டுக்கு அடிமையாக்கி வச்சுருவான். நீ எதுவும் கவலைப்படாதம்மா" அப்படின்னு நம்ம கௌதம் நினைக்கிறாரு. அவங்களுடைய ஆசை நிறைவேறுச்சா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.